Hi friends, welcome to Homemade Cooking Channel, Triple K Brothers Channels. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்ட்டு. நான் இந்த மெத்தட் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். அப்புறமா நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எப்படி சொல்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இது 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய். இது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் சொல்லித்தரேன். அது 3 சின்னதாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு திருவிடுங்க. பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி எண்ணெயை காய ஒரு 20 ml எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் கம்மியாக இருந்தால் போதும், ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஒரு 4-5 வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணலாம். நான் பசங்க சாப்பிட மாட்டாங்க, சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு, அதனால் இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம், வதங்கணும் நல்லா. நீங்கள் பச்சை மிளகாய் எண்ணெயிலே போட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் தெரியாது. பசங்க சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லே வேறு லெவல், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ நான் வெறும் கேரட் மட்டும் போட்டிருக்கேன். இது நான் சும்மா சிம்பிளாக செய்யலான்ட்டு செஞ்சேன். அதுக்கப்புறமா நம்ம பீன்ஸு, இலைக்கோசு, கேப்சிகம் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது சிம்பிள் மெத்தட், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கேரட்டும் வெங்காயம் 1 நிமிஷம் போல் வதங்கினோடனே நம்ம கேரட் ஆட் பண்ணி லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ அது ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கினா போதும். ரெண்டும் ஒரு ஈக்குவலாக நல்லா ஃப்ரை ஆகும். பாருங்கள், நல்லா எண்ணெய் தனியாக, வெங்காயம் கேரட் தனியாக நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறது 2 முட்டை, நான் 4 முட்டை போட்டிருக்கேன். நான் 4 முட்டையை உடச்சி இதோட ஃப்ரை பண்ணிக்கிறேன். நாங்கள் 4 பேர், நீங்கள் எத்தனை பேர் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு போட்டால் தப்பு இல்லை, எக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு குழந்தைங்களுக்கெலாம் கொடுங்க. சிம்பிளாக இப்போ என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலன்னும் போது இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் இருக்குது, நல்லாவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டைமும் நம்மளுக்கு மிச்சமாகும். பாருங்கள், நல்லா இன்னும் 1 நிமிஷம் போல் வதங்கினா போதும், முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதுக்குமா ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் எந்த பவுடர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆச்சி ஃப்ரைட் ரைஸ்னு பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது 3த்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு நம்ம சாதம் வடிக்கும் போதே கொஞ்சம் போட்டிருந்தா இதில் கம்மியாக போட்டுக்கலாம். சாதத்தில் போடாமல் வடிச்சிருந்தா இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போடுங்க, ஜாஸ்தி ஆகிட்டால் நல்லா இருக்காது. இதுக்கெல்லாம் 3/4 உப்பு இருந்தாலே டேஸ்ட்டு செம்மையாக கொடுக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே இப்போயே சாப்பிடலாம் போல் இருக்குல்ல. இப்போ இந்த சாதத்தை நல்லா வடித்து ஆற வச்சிட்ட பிறகு இந்த சாதத்தை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். நான் இன்னொரு டைம் பீன்ஸ் கேப்சிகம்லாம் போட்டு செஞ்சு காமிக்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.